இந்த வருடம் விற்பனை கடந்த ஆண்டை போலவே சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் கடந்த ஆண்டை விட இன்னும் கூடுதலாக 20% இருக்குன்றது. காரணம் என்னன்னா 20% முன்பதிவுகள் கடந்த ஆண்டை விட அதிகமாக நடைபெற்ற போதிலும் விற்பனை கடந்த ஆண்டை போல் மட்டும்தான் இருந்தது. காரணம் என்ன, தொடர்ந்து தங்கத்துடைய விலை ஏற்றம், அதனால் நுகர்வோருக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. தங்கம் விலை ஏறுமா இறங்குமா இல்லை இன்னும் கூடிவிடுமான்றது பெரிய விஷயம் இருந்தது. அதனால கடந்த ஆண்டை போலவே விற்பனை இருந்தது. இருப்பினும் கடந்த ஆண்டு அக்ஷய தீர்த்தி அன்று ஒரு கிராம் 6660 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 53,280 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8,980 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 71,840 ரூபாய். ஏறக்குறைய ஒரு சவரனுக்கு 18,000க்கும் கூடுதலாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலை அதிகமாக இருந்தது. அதனால் மக்களுக்கு என்னன்னா பெரிய ஒரு நம்பிக்கை அந்த சந்தோஷம் என்னன்னா, கடந்த ஆண்டு அக்ஷய தீர்த்திக்கு வாங்கியவர்கள் இந்த வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 35% விலை ஏற்றத்துடன் தான் தங்கம் இருந்திருக்கு. இருப்பினும் இன்று விற்பனை நல்லாவே இருந்துன்னு சொல்லலாம். கடந்த ஆண்டை போலவே வரும் காலங்களில் தங்கத்துடைய விலை இன்னும் அதிகரிக்கும். அதாவது இந்த சில நாட்கள் தங்கமுடைய விலை ஏற்றம் இறக்கத்துடன் காணப்பட்டாலும் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் அல்லது நீண்டகால முதலீடாக பார்க்கும் பட்சத்தில் தங்கத்துடைய விலை ஏற்றமாக மட்டுமே இருக்கும். விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இல்ல, தமிழகம் முழுவதுமே விற்பனை இன்று அமோகமாக இருந்தது. எல்லா சிறிய நகைக்கடையில் கூட பாத்தீங்கன்னா நல்ல அளவில் விற்பனையானது. தங்கம் விலை இவ்வளவு ஏறிய பிறகும் தங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இது நிறுவனமாகிறது. நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் நல்ல லாபம் தருங்கிற மாதிரி. அதனால தொடர்ந்து தங்கத்தின் மீது பெரிய அளவில் முதலீடுகள் கொண்டிருக்கின்றன. சர்வதேச சந்தையிலும் பார்த்தாலும் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இன்னும் 60 நாட்களுக்கு தங்கம் சிறிய ஏற்றத்தும் இறக்கத்துடன் தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை உயர்ந்தான் காணப்படும்.